இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா March 13 இன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் எழுந்தோடனே சிக்கன் வாங்க போயிட்டுருக்கோம். அண்ட் போயிட்டு வந்துட்டு இந்த டே எப்படி இருக்குது என்னன்றதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமேட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கேக் செஞ்சுட்டு கேக் கட் பண்ணிட்டு எல்லா வீடியோவுமே இந்த விலாகில் இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம சிக்கன் வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க கிளம்பிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற பார்க்கு, டாலினர் பார்க்கு, திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஈவினிங் ஆனாலும் நாங்கள் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் பார்த்திங்கன்னா கறி கடைக்கு போயாச்சு சிக்கன் வாங்குறதுக்கு. அங்கே 2 kg சிக்கன் வாங்கிட்டு இருந்தோம். அவங்கள வெட்டிட்டு இருந்தாங்க அங்கே. சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனோம். அண்ட் பார்த்திங்கன்னா தேவையான மசாலா ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் சரி போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அண்ட் வீட்டுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணியுமே வந்துருச்சு. அதை வீட்லேயுமே பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி மினரல் வாட்டர் வந்துருந்துச்சு. நானாக பார்த்தீங்கன்னா காலையில் சமைச்சு வச்சுட்டாங்க. மதியம் ஹஸ்பண்டுக்கு தம்பிக்கு சாப்பாடு அக்காக்கெல்லாம் கொண்டு போகிறதுனால ரைஸ் வச்சுருக்காங்க. இது என்னதுமா? சாம்பார். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் போட்டு சாம்பார். இதில் என்னென்னலாம் இருக்குது, காலிஃப்ளவர், கேரட்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, வாசனை சூப்பராக இருக்குது. நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதில் முட்டை கிரேவி காலியாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் கொடுத்து டிஃபன் கட்டி கொடுத்தாச்சுல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 முட்டை போட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 10 பேர் இல்லை, அதனால் போட்டு இது பண்ணிட்டாங்க. சாப்பிட்லாம். என்ன பண்ணுறாய்? உன் பர்த்டேக்கு நீயே சிக்கன் கட் பண்ணுறியா? ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களே. எங்களுக்கு சமைக்க தெரியாதே. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சிக்கன் கட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா சிசர் வச்சு கட் பண்ணுற? புது ட்ரெண்ட் இருக்கா? புது ட்ரெண்ட்டா? உட்காந்து எந்திக்க முடியல, வயசாயிடுச்சு. என்ன புது ட்ரெண்ட்? நீங்களும் உட்காந்து இது பண்ணலாம். அரோமனையெல்லாம் விட்டாதீங்க. இதுக்கு தனியாக சிசர் இருக்கும். ஆனால் அது இல்லாதனால இதை வச்சு வெட்டிட்டு இருக்கேன். சரி விட்டு செஞ்சுட்டு சொல்லு. அம்மா என்ன பண்ணுற? சிக்கன் பொரிச்சுட்டுருக்கேன். சிக்கனை ஏன் பொரிக்கிற? வேணுமா? அப்புறமேட்டு சாப்பிட்லாம் எல்லாம் சேர்ந்து. அண்ட் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பண்ணியிருந்தாங்க ஸ்வீட்ஸுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா கூடவே சிக்கன் கிரேவியுமே பண்ணியிருந்தாங்க. செமி கிரேவி மாதிரி நல்லா பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணுற? பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணி செய்ய அரிசி கழுவிட்டியோ? அரிசி கழுவியாச்சு, அதை ஊற போட போகிறேன். கொஞ்சம் தான் அந்த காய் கட் பின்னாது. காயெல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சாச்சு. சிக்கன்லாம் எடுத்துட்டா காயெல்லாம் எங்கே? இந்த காயெல்லாம் கட் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரேஜில் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இந்த ஸ்டோரேஜில் கொஞ்சம் இருக்குது. புதினா கொத்தமல்லிலாம் இருக்குது. அக்காங்கிட்ட ஒரு சைடு பிரியாணி பண்ணால் சரி நம்ம அதுக்குள்ளே போய் கேக் பண்ணிடலாம் அப்படின்னு பேட்டர்லாம் எடுத்து வச்சுட்டு பேட்டர்லாம் பண்ணி ஓடிஜிலையுமே நான் வச்சுட்டேன். இதோட டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனி வீடியோ வேணால் போகிறேன். நான் என்ன ஓடிஜி யூஸ் பண்ணுறேன் அதோட பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமேன்றதை. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா கறிலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட வாங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஃபுல் காஸ்டியூம் இதுதான். இது என் புல்ல. ஆனால் காமிக்க மாட்டேன், மூஞ்ச மறைச்சிருவேன். நம்ம பண்ணதுதான் ப்ரௌனி. வாங்க வெட்டலாம். பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் நம்ம வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு. என்னோடய குட்டி வந்து ரொம்ப ஈகராக இருக்கா அதில் கேக் எடுத்து சாப்பிட்றதுக்கு, அந்த சாக்லேட்டே சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், அது மதியம் சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து இட்லியும் தோசையும் ஊற்றுறாங்க, ரெண்டுமே ஊற்றுறாங்க. நான் இட்லி சாப்பிட்றவங்க இட்லி சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்றவங்க சாப்பிட்லான்னு. மெயினாக அந்த சிக்கன் கிரேவி இதுக்கு தான் பண்ணியிருந்தாங்க, நைட்டு யூஸ் ஆகுன்றனால மதியம் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கெல்லாம் கொஞ்சம் பேர்லாம் இட்லி சாப்பிட மாட்டாங்க, அதனால் தோசை ஊற்றலான்ட்டு அம்மா தோசை ஊற்றிட்டாங்க. ரொம்பவே அன்றைக்கி டே ரொம்ப நல்லா போச்சு. லிட்ரலி சொல்ல போனால் காலையில் டல்லாக இருந்துச்சு, ஈவினிங் ரொம்ப சூப்பராக போச்சு. பாருங்கள், நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த டேவை ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்கோம். எங்கள் ரோட பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. ஒரு நாய் தான் இருக்குது, நல்லா அமைதியாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிக்கும், நம்ம பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.